ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு ஏஎஃப்சிஏ. இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா ஐபிஎல் சீசனோட ஃபைனல் ரிவ்யூ. இதுக்காக நம்மளோட ஏஎஃப்சிஏவோட கோச் அசோக் வந்திருக்காரு, அண்டு அசிஸ்டன்ட் கோச் நாகசுதன் அண்ட் ஒன் ஆஃப் த பிளேயர் சித்தார்த். இவங்களோட பிரெயின்ஸ்லேருந்து இவங்களோட தாட்ஸ் அண்டு இவங்களோட மைண்ட்லேருந்து எப்படி கேமை ரீட் பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நடந்த ஐபிஎல் ஃபைனல் ரிவ்யூலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மும்பை இந்தியன்ஸ் விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ரெண்டு பேருமே டாப் 2ல் ஃபினிஷ் பண்ணாங்க. தென் மும்பை குவாலிஃபைட் ஸ்ட்ரைட் டு த ஃபைனல். டிசி ஒரு டவுன் கர்வ் மாதிரி எஸ்ஆர்ஹெச் கிட்ட போய் வின் பண்ணிட்டு வந்தாங்க. நேற்று வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. அஃப்கோர்ஸ் ஃபைனலில் பேட்டிங் வந்து ப்ரியாரிட்டி. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, டிசியோட பேட்டிங் பொறுத்த வரைக்கும் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேட்டிங் எடுத்தாங்க. யாராக இருந்தாலும் ஃபைனலில் வந்து மோஸ்ட்லி பேட் பண்ண தான் பார்ப்பாங்க. பட் அவங்க பண்ண டிசிஷன் அளவுக்கு அவங்க அப்படி மார்க் இல்லை. ஏன்னா கண்டிப்பாக டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. பிகாஸ் 24-3 இருக்கும் போது வந்து சுச்சுவேஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிஎஸ்கே வர்சஸ் மும்பை ஒரு மேட்ச் பார்த்தோம் நம்ம. அந்த மேட்சோட சுச்சுவேஷன் சினாரியோ மாதிரி ஆயிடுச்சு, அதுவும் ஃபைனலில் போயிட்டு. ஸோ வந்து பட் ஸ்ரேயஸ் ஐயரும் பண்ணிட்டு வந்து ஒரு நல்ல டீசெண்டாக வந்து கொஞ்சம் எடுத்துட்டு போனாங்க. பட் அவங்களுடைய என்ன சொல்லுது, நான் பண்டோடைய ஸ்ட்ரைட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் தான். பட் அவருடைய பொட்டென்ஷியல் இருந்து அவரை இறக்கி வச்சு அவர் ஆட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அன்னைக்கு. ஆமாம், அஃப்கோர்ஸ் விக்கெட்ஸ் வந்து டாப்பில் பவர் பிளேயில் போயிடுச்சுன்னா ஸோ ஓரளவு ஸ்டடி பண்ணணும். இன்னிங்ஸ் 20 overs ஃபுல்லாக ஆடணும். ஸோ த மெயின் பேட்ஸ்மேன் ஹஸ் டு ஸ்டே டில் த பேக் எண்ட். ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா பண்ணார். பட் ஸ்ட்ரைக் ரேட் இல்லை. அஃப்கோர்ஸ் விக்கெட்ஸ் போனனால மும்பையோட போலிங் அப் ஃப்ரண்ட் போல்ட் அண்ட் பும்ரா அந்த காம்பினேஷன் வந்து நீங்கள் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் பண்ணாங்க. மும்பையோட போலிங் வந்து வேர்ல்ட் கிளாஸ் போலிங், நோ டவுட். ஆக்சுவலாக 24-3 ஃபைனல் ப்ரெஷரை டெல்லி கேபிட்டல்ஸால் ஹேண்டில் பண்ண முடியலையோ, இன்எக்ஸ்பீரியன்ஸ் இன்கன்சிஸ்டன்சின்னு யோசிச்சப்போ தான் ஐயரும் பண்ட்டும் வந்து கேமை நல்லா எடுத்துகிட்டு போனாங்க. ஒரு 15 overs வரைக்கும் நல்ல ஸ்கோர் தான். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணியிருக்கணும். பட் அந்த டைமில் விக்கெட்ஸ் இல்லை, பிகாஸ் ஆஃப் த விக்கெட்ஸ் த ஸ்டார்டிங். அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஆஸ் வி நோ 150 நோ யூஸ் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க கேமை. 1 wicket 2 wickets முடிக்க வேண்டிய மேட்ச் மாதிரி இருந்துச்சு. அவங்க கேஷுவலாக ஆடி. அதான் ஒரு 155ன்றது வந்து துபாயை வந்து ஆக்சுவலாக நேற்று நல்ல பேட்டிங் விக்கெட், அட்லீஸ்ட் ஒரு 180 எடுத்திருக்கலாம். ஸோ அந்த பவர் பிளேயில் விக்கெட்ஸ் விட்டனால அவங்களுக்கு வந்து டோட்டல் வந்து ஒரு 20 to 30 ரன்ஸ் ஷார்ட் மாதிரி தெரிஞ்சுது. மும்பை இந்தியன்ஸோட டாமினேஷன் பற்றி எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? நார்மலாகவே அது வந்து பெரிய டீம். இப்போ போலிங் லைனப்லேயும் சரி, இனிஷியல் ஸ்டேஜஸில் விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு அவங்கள அப்படியே கீழே வச்சுட்டாங்க. டாமினன்ட்னா அந்த அளவுக்கு டாமினன்ட். 150+ அவங்களுக்கு ஒரு ஸ்கோரே கிடையாது. ஏன்னா இப்போ நார்மலாக வந்து ஃபைனலில் பார்த்தீங்கன்னா 180, இப்போ இருக்கிற டீமுக்கு 180 நல்ல பேட்டிங் விக்கெட், ஒரு ஃபைட்டிங் டோட்டலாக இருந்திருக்கும். நீங்கள் சும்மா 150+ வச்சுட்டு, அதுவும் சேஷருக்கு எடுத்துகிட்டு போனார். ஆஸ் அ யங்ஸ்டர் ரிஷப் பந்தும் சேஷரும் எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் அது வந்து வேல்யூபலாக இருந்ததா? இல்லை. லாஸ்ட்டாக பாருங்கள், அந்த 8 balls இருக்கும் போதும் அது ஒரு 20 runs கன்வெர்ட் பண்ண முடியல. அவர் ஒரே ஒரு 6 தான் ஃபைனல் ஓவரில் அடிச்சார். அதுக்கப்புறம் கன்வெர்ட் பண்ண முடியல. அதுலேயே அவர் அந்த லாஸில் அந்த பவர் ஹிட்டிங் கிடையாது. அவர் பிஞ்சிட்டு தான் ஓகே. ஆனால் பவர் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டே தூக்கிறதுனால ஒன்றுமே பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்ச ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்சே வந்து எனக்கு ஃபைனல் மாதிரியே இல்லை. ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த அளவு ஃபைனல்ஸை வந்து மும்பை இந்தியன்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக டிசியை வந்து இந்த ஹோல் சீசனில் ஃபுல்லாகவே லீக் மேட்சஸ்லேயும் சரி குவாலிஃபைலும் சரி தோக்கடிச்சிருக்காங்க. ரோஹித் சர்மா ஆஸ் அ கேப்டன் வந்து 5th டைட்டில், ஆஸ் அ பிளேயர் 6th டைட்டில். மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து அந்த ஆட் இயர்ன்ற ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ணி ஈவன் இயரில் வந்து நாங்கள் ஈவன் இயர்லேயும் கப் அடிப்போம்னு வந்து மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க.